الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد والذين آمنوا أشد حبا لله وقال النبي صلى الله عليه وسلم حب الشيء يحمي ويسم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரினுடைய நோன்பையும் கபூல் செய்து தன்னுடைய உலகத்திலிருந்து உயர்ந்த கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பத்திலே நிம்மதியை கொடுத்து குடும்பத்திற்கு பாதுகாப்பாக அவனே இருந்தருள்வானாக. இங்கே வருகை தந்திருக்கிற உலமாக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், அத்துணை வீர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சமூக கடமைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 10 கடமை இருக்கிறது. ஆனால் அதில் எதை நாம் முறையாக செய்கிறோம் என்பது குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 10 கடமைகள். அல்லாஹ்வோடு எப்படி நடப்பது, ரசூலோடு எப்படி நடப்பது, குர்ஆனோடு எப்படி நடப்பது, நம்மை பெற்ற பெற்றோர்களோடு எப்படி நடப்பது, நம்மோடு நாம் எப்படி நடப்பது, நம்முடைய குழந்தைகளோடு எப்படி நடப்பது, நம்முடைய மனைவியோடு எப்படி நடப்பது, நம்முடைய அண்ணன் தம்பிகளோடு, சகோதரர்களோடு எப்படி நடப்பது, உறவுகளோடு எப்படி நடப்பது, சமூகத்தோடு எப்படி நடப்பது. இன்னொரு கிதாபிலே 11ஆக எழுதுவார்கள், அண்டை வீட்டோடு எப்படி நடப்பது. இந்த கடமைகளை குறித்து நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வோடு நாம் நடக்கிற முறையில் நடக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே அழகாக பேசுவான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லா. முதலில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே ஃபஅலம். இந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. நீ கல்வியை தேடுவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள். நீ என்ஜினியர் ஆவதற்கு முன்னால் ஃபஅலம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள். நீ டாக்டர் ஆவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள். நீ எந்த துறையை தொடுகிறாயோ அதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள். ஃபஅலம் ஃபஅலம். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையே அழகான வார்த்தை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள எவ்வளவு அழகான ரகசியத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் தெரியுமா? அல் குர்ஆனுக்கு நிறைய பேர்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். இந்த விளக்கம் எழுதியவர்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பிலே விளக்கம் எழுதியவர் பைசி. என்ன வித்தியாசமான விளக்கம்? நிறைய பேர்கள் தப்சீர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய தப்சீரிலே புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. அவர் அலிஃபை பயன்படுத்துவார். அவருடைய தப்சீரில் பா வரவே வராது. தப்சீர் முழுக்க பா வராது, தே வராது, சே வராது, ஜீம் வராது. எல்லாத்திலும் புள்ளி இருக்கு. ஹே வரும், ஹே வராது. புள்ளி உள்ள எழுத்துக்களை அவர் பயன்படுத்தியதே இல்லை. அதற்கு அவர் காரணம் எழுதுகிற பொழுது எழுதுவார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையில்
அல்லாஹ் புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. காரணம், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக புள்ளி உள்ள எழுத்துக்களை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தவே இல்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த கலிமாவையும் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் உணர்ந்தாக வேண்டும். சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சொர்க்கத்தில் இருக்கிற ஊர்லீன்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஊர்லீன்களினுடைய எச்சில் கடல் நீர் ஒரே ஒரு சொட்டு எச்சில் கலந்தால் கடல் நீர் இனிப்பாகும். ஒரு சொட்டு. பண்புக்குரியவர்களே, வந்த சொர்க்கம் எதனால் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது? நம்மை போன்றுதான் காபிர்களும் இருக்கிறார்கள், ஈமான் கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நரகம், நமக்கு சொர்க்கம். எல்லா நியமத்துக்களையும் கொண்ட சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை பெற்றுத் தருவது எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை. சாதாரணமாக ஒரு கிராம் தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் அதற்குரிய பணத்தை கொடுத்து வாங்க வேண்டும். சொர்க்கத்தை வாங்குவதாக இருந்தால் ஆக உயர்ந்த நியமத்தாக இருக்கிற சொர்க்கம், அது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்குள் இருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய சக்தி என்ன? சொர்க்கத்தையே வாங்கி கொடுக்கிற இந்த வெயிட்டான வார்த்தை நம்ம சர்வ சாதாரணமாக பேசுகிறோமே. சொர்க்கத்தில் இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல்ல உலகத்தில் யாராவது வாங்க முடியுமா? உலகத்திலே ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு விலை நிர்ணயம், நிறைய கல்லுக்கு விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு உலகத்திலேயே யாரால் விலை நிர்ணயம் செய்ய முடியும்? உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. அதுக்கு நிகர் இல்லை. சொர்க்கத்தினுடைய ஒரு கல் சொர்க்கத்தையே கொடுக்கிற மந்திர சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்குள்ளே அல்லாஹ் தன்னுடைய எல்லா தன்மைகளையும் உள்ளே வைத்திருக்கிறார். எதை கொண்டு போய் ஃபிட் பண்ணினாலும் உள்ளே இணையும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஹ்பூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர கிடையாது. லா ரஸாக்க இல்லல்லாஹ், ரிஸ்க் கொடுப்பவன் அவனை தவிர கிடையாது. லா ஆதில இல்லல்லாஹ், நீதவான் அவனை தவிர கிடையாது. லா சமீக இல்லல்லாஹ், பார்ப்பவன் அவனை தவிர கிடையாது. லா வசீர இல்லல்லாஹ், கேட்பவன் அவனை தவிர கிடையாது. லா ஹக்கீம இல்லல்லாஹ், ஞானி அவனை தவிர கிடையாது. லா அலீம இல்லல்லாஹ், அறிந்தவன் அவனை தவிர கிடையாது. எல்லாத்தையும் சொல்லலாம். வல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகாக இந்த கலிமாவை இணைத்து வைத்திருக்கிறான், சேர்த்தெடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த கலிமாவை நாம் அறிந்தோமா? அல்லாஹ்வின் ஆற்றலை அறிந்தோமா? அன்பிற்குரியவர்களே, தூணில்லாமல் வானத்தை படைத்த ரப்பல் ஆலமீனை பற்றி என்ன தெரிந்தோம்? அவன் அலி. உலகத்தில் அவனை விட அறிந்தவன் யாரும் இல்லை, இல்லையா? ஆலமரத்து அடியிலே ஒருவன் போய் படுத்தானாம். ஆலமரத்து அடியில படுத்துக் கொண்டே மேலே பார்த்துக் கொண்டிருக்கிறான். சின்ன சின்ன பழம், ஆலம்பழம் எவ்வளவு வந்து இருக்கும். அவன் மனதிலே ஓடுகிறது, இவ்வளவு பெரிய விழுதுகளை விட்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மரத்துக்கு இத்தூண் பழம் தானே. சின்ன சின்ன வேர்லனா பெரிய பெரிய தர்பூசணி, பெரிய பெரிய சொரக்கா, பூசணிக்கா சின்ன சின்ன வேரில் ஓடிக்கொண்டிருக்கிறது பூமியில. ஆனா இவ்வளவு பெரிய மரத்துக்கு இத்தூணு பழம் தானே. இறைவன் என்று ஒருவன் இருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டவன் தூங்கினான். மேல இருந்து தலையில ஒரு பழம் விழுந்துச்சு. சட்டென்றது தலை தெரித்ததை போன்றிருந்தது. விழித்து பார்த்தான், தலை தெரிக்கவில்லை, பழம் தான் தெரித்திருந்தது. உடனே முடிவு பண்ணிட்டான், கண்டிப்பா இறைவன் ஒருவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். மரத்துக்கு ஏற்ற மாதிரி மேல பழத்தை கொடுத்து அது என் தலையில விழுந்துருச்சுன்னு சொன்னா தலை வெடித்திருக்குமே. ஆலமரத்திற்கு அடியிலே மக்கள் வந்து ஒதுங்குவார்கள், படுப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு அதிலே சிறிய பழத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னான். அவன் அழிவில்லையா? இந்த ரோஜாவுக்குள்ள மலரை எவ்வளவு அழகாக சுருட்டி வைத்திருக்கிறான். ரோஜாவுக்குள்ள அது மலர்கிற பொழுது பாருங்க, அது விரிந்ததற்கு பிறகு மனித முயற்சிகள் எல்லாம் சேர்த்து எல்லாம் மிஷினை வச்சு அதே மாதிரி சுருட்டி உருவாக்க முடியுமா?
உடனே ஒன்று சேர்ந்தாலும் முடியாது. காயாக இருக்கிற பொழுது துர்நாற்றத்தை வைத்த இறைவன் அதுவே மலர்கிற பொழுது மனத்தை உள்ளே கொடுக்கிறானே, எவ்வளவு பெரிய அன்பிற்குரியவர்களே. அந்த அல்லாஹ்வை முதலில் அறிந்தோமா? யார் அல்லாஹ்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா ரஸாக இல்லல்லாஹ். ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்க முடியும்? லா ரஸாக இல்லல்லாஹ். அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். ஆண்டிக்கும் அவன் கொடுக்கிறான், அரசனுக்கும் அவன் கொடுக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிஸ்கை கொடுப்பவன் அல்லாஹ் தானே. நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை நினைவூட்டுவேன். அன்பிற்குரியவர்களே, எறும்பு பேசின உன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா போகும். பரவாயில்லையே, இந்த எறும்பு பேசுதே. எறும்பு சொல்லுமா இல்லையா, சுலைமானோட படையோடு வர்றாரு, ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க, யாரும் மிதிபற்ற வேண்டாம். அந்த தலைமை எறும்பு பேசுவதை கேள்விப்பட்டு வாவான் கூப்பிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாராட்டுகிறார்கள். உலக சக்கரவர்த்தி எறும்பே, உனக்கு என்ன வேணும் கேள் தர்றேன், நீ உன்னுடைய இல்லத்தை பாதுகாத்துட்ட. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க அது ஒரு ஜிலேபி கேட்கும், கொடுத்தா 2 வருஷம் சாப்பிடும். எறும்பு எவ்வளவு நாள் சாப்பிடும்? ஒரு லட்டை கொடுத்தா 1 வருஷத்துக்கு வச்சுக்கும். என்ன கேட்ட போகுது, நீ என்ன வேண்டாம் கேளு தர்றேன். அந்த எறும்பு சொன்னது அன்தல் ஆஜிஸ், சுலைமான் நீயே பிச்சைக்காரன் என்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து உட்கார்ந்து இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அன்தல் ஆஜிஸ், நீயே பிச்சைக்காரன். அடுத்து ஒரு மசாலா பேச்சு பாருங்க, வத்தாலிபு மினல் ஆஜிஸ் கைரு ஜாயிஸ். பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு ஒரு மசாலா சொல்லுச்சு. பிச்சைக்காரன் உட்கார்ந்து ஒரு 500 ரூபாய் நோட்டா எண்ணிட்டு இருக்கிறான். யாராவது ஒருத்தன் போய் ஒரு 4000 ரூபாய் கடன் கொடுறான்னு அவன்கிட்ட கேட்டா, உலகத்துல பிச்சைக்காரன் கடன் கேட்டவனை பார்த்திருக்கீங்களா? கேட்டா இவனோடு இவன் பெரிய பிச்சையாயிருவான். அந்த எறும்பு சொல்லிச்சு, தாலிபு மினல் ஆஜிஸி கைரு ஜாயிஸ். பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம், நான் பிச்சைக்காரனா, ஏழை வேண்டாம் கேள் தரேன். இந்த எறும்பு சொல்லிச்சு, 2 தான் எனக்கு வேணும். ரிதுனி பொமரி ரிசுக்கி, என் வயசை கொஞ்சம் நீளமாக்கிரு, என் ரிசுக்க கொஞ்சம் அதிகமாக்கிரு சுலைமான், இந்த 2 தான் எனக்கு வேணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த 2 ஏன் கட்டுப்பாட்டுல இல்லையே. எறும்பு சொல்லிச்சு, யாரு கட்டுப்பாட்டுல இருக்கோ அவன்கிட்ட என்னால வாங்க தெரியும். நீ எப்படி பிச்சை கேட்கிறாயோ அதே மாதிரி நானும் அவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். எறும்பு எனக்கு பாடம் நடத்தியது என்று பேசுவார்கள் நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, நான் சமீ லா பசீர், அல்லாஹ் தானே கேட்பவன். நமக்கு பின்னாடி இருந்து பேசினாங்க தெரியாது, செல்மோன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு, முன்னாடி இருக்கிற திட்டிக்கிட்டே இருப்பான், ஒரு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரை பார்த்து பேசினா அடுத்த ஒரு பேசுறது கேட்கல. ஆனால் ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அவரவர் உள்ளத்திலே அவரவர் தேவைகளை, ஒரே தேவையல்ல, அனைத்தையும் கேட்கிறார்கள், நினைக்கிறார்கள், கேட்கிறார்கள். அத்தனையும் அறிந்து கொண்டிருக்கிற அல்லாஹுவின் ஆற்றலை என்றைக்கு அவயோகித்தோமா? அவனை விட வசி உலகத்தில் யாரும் இருக்கிறார்கள்? அகப்பார்வை கொண்டவன். கருங்கடலில் இருக்கிற எறும்பு ஊறுவதை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தன்னுடைய எல்லா தன்மைகளையும் இந்த கலிமாவுக்குள்ளே அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய மொத்த அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 அனாசில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், 3000 பெயர்கள் இருக்கிறது. 3000 பெயரையும் தாங்கி நிற்பது இந்த கலிமா. இவ்வளவு ஆற்றல் நிறைந்த அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்வது? வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். இந்த முஃமினுடைய கடமை என்ன? அல்லாஹ்வை அதிகமாக காதலிக்க வேண்டும். வல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள், அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அதிக காதல் கொண்டவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வின் மீது நமக்கு என்றைக்காவது காதல் வந்ததா? அன்பிற்குரியவர்களே, என்றைக்காவது ரப்புல் ஆலமீனை நேசித்தோமா? இல்லை. உமர் நபிகள் கோமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை காதலில் மூழ்கிவிட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு வருவாங்களா, மனைவி மண்ணாட்டி, நீ யாருமான்னு கேட்பாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து, நாயகமே எனக்கு தெரியலையா, நான் அபூபக்கரினுடைய மகள். அபூபக்கர்னு யாரும் கேட்பாங்க, அபு குஹாபாவின் மகன். யார் அந்த அபு குஹாபா? தன்னை மறந்து போவார்களே சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். துல்பிஜாத்தை சஹாபிகள்ல 2 போர்வைக்குரியவர். அவர் எப்ப பார்த்தாலும் 2 ஆளா யாராம் கட்டின மாதிரி தான் கட்டியிருப்பாரு துல்பிஜாத்தை. ஆனா பள்ளிவாசல்ல எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து ரொம்ப உயர்வான குரலில் அல்லாஹு 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 அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, நாயகமே ஒரு மாதிரியா இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே நீ அவரோடு மோதாதே, அவர் இறை காதலில் இருக்கிறார், நீ அவரோடு மோதாதே. உமர் ரலியல்லாஹுக்கு எச்சரிக்கை. கடைசியில் அந்த அப்துல்லாஹி துல்பிஜாதை ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில் தான் மரணிக்கிறார். ரசூலின் மடியிலே மரணித்தவர்கள் 4 பேர். அதுல அப்துல்லாஹி துல்பிஜாதை ரலியல்லாஹு ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கபரில் இறங்கி அடக்கம் பண்ணியவர்களும் 4 பேர். அதுல அப்துல்லாஹி துல்பிஜாதை ரலியல்லாஹு ஒன்று. பெருமானார் இறங்கி அடக்குகிறார்கள். அடக்கி விட்டு மேலே எழலாம் என்று நினைக்கிற பொழுது மேலிருந்து 2 சொட்டு தண்ணீர் விழுகிறது. பெருமானார் மேலே பார்க்கிறார்கள், அது தண்ணீர் அல்ல கண்ணீர், உமர் ரலியல்லாஹுவின் கண்ணீர். என்ன உமரே என்று கேட்க உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்குமே நாயகமே. இறை காதலில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் வெகுமதி அழாது. அன்புக்குரியவர்களே, இந்த காதல் அல்லாஹ்வின் மீது காதல் வந்ததா? காதல் வந்தால் இயற்கையில் இபாதத்து வந்துவிடும். அல்லாஹ்வின் மீது நேசம் வந்தால் அவர்கள் 400 ரக்காத்தில் நின்று தொழுவது அவர்களுக்கு தொழுகையாக தெரியாது. தல்வாகி யாலபியா தில்காய் குள்ளலனா லைலாய் அம்குன்னா லைலா மினல் பஷர் வாரானே மஜ்னூன். துள்ளி குதித்து ஓடுகிற மான்களே, நீங்கள் மான்களா எனது லைலாவா? அந்த லைலாவின் மீது கொண்ட காதல்ல தெருவுல போற நாய் அரை காலை புடிச்சு முத்த விடுவான். இந்த காதல் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா எதுவுமே தெரியாது இல்லையா? வாலிப பசங்க பேசுவாங்க, 24 மணி நேரம் பேசுறான். காதல் வந்துருச்சுன்னு சொன்னா இது கண்ணு முன்னு தெரியாது, கால நேரம் தெரியாது. அல்லாஹ்வின் மீது காதல் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த காதல் கொண்டவர்கள் காலம் முழுக்க நின்றார்களே. அல்லாஹ்வின் மீது காதல் வந்தால் இபாதத் தானாக வரும். நம்மிடத்திலே காதல் வந்ததா எண்ணிப்பார். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். ரசூலை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம்? ரசூலுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதிலேயும் கொஞ்சம் ஓட்டையாகவே இருக்கிறோம். பெருமானாரை பற்றி நாம் என்ன தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், 40 வயசுல வகையை கொண்டு வந்தார்கள். பெருமானார் 23 வருஷத்துக்கு பிறகு இருந்தாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இவ்வளவு தானே தெரியும். உலகத்திலே யாரும் செய்ய முடியாத சாதனைகள், 1000 சாதனைகளை கண்மணி நாயகம் இந்த உம்மத்திற்காக வேண்டி செய்துவிட்டு மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறார்களே. இந்த மாணவியினுடைய ஆற்றலை பற்றி அறிந்தோமா, புரிந்தோமா? பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமா? இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? நிறைய பேசலாம், உதாரணத்திற்கு சொல்லுவேன். நம்முடைய கழிவுகள் எல்லாம் பெருமானாரின் கழிவுகள் எல்லாம் புனிதமான அல்லாஹு அக்பர். அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா, அந்த சஹாபி நீக்ரோ சஹாபி, கருப்பு நிறம், கத்தாழை வாடை, பக்கத்துல யாருமே உட்கார மாட்டாங்க, அவ்வளவு துர்நாற்றம், பயங்கரமான துர்நாற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார், நாயகமே என் வாடை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பது நோக்கமில்லை நாயகமே, என் துர்நாற்றம் எனக்கே பிடிக்கவில்லை நாயகமே, நீங்கள் தான் ஒரு வழி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து
அந்த அப்துல்லாஹி இப்னு உத்பத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு மேனியிலே தடவினார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் போட்டி போடுவார்களாம் பக்கத்தில் அமர்வதற்கு. சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. அவர் இறந்ததற்கு பிறகு கபரில் இருந்து வந்தது வரலாறு பேசுகிறதே. அன்பிற்குரியவர்களே, ஒருத்தர் வர்ற ஜலால் பாய் ஒரு மாரியா எனக்கு வாடையா இருக்கு, எச்சிய தொட்டு சடை விட்டாக்க நான் ஊர் போய் சேர முடியுமா? ஊர் போய் சேர முடியுமா? அங்கேயே ஜனாதா வைக்கிறேன், நீ எச்சி குப்பறதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா. பண்புக்குரியவர்களை எண்ணி பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மில் செய்த சாதனைகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாம்பு தீண்டுகிற பொழுது பெருமானாரை பார்ப்பதற்கு பாம்புக்கு ஆசை இருக்காதா? பார்க்க விடாமல் தடுக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹுவை கொட்டி விஷம் ஏறுகிறது, விஷம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. தாஹா நபியை எழுப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு மனம் வரவில்லையே. நான் இறந்தாலும் என் கண்மணி உறங்க வேண்டும். என்ன தோழமை, என்ன தோழமை, நட்புள்ள இதான நட்பு. அந்த கண்ணீர் துளி கண்மணி நாயகத்தை எழுப்பி விடுகிறது. வேதனை தாங்காம கண்ணீர் துளி படுகிறது. கண்மணி நாயகம் எழுகிறார்கள், பார்க்கிறார்கள், பாம்பு கொட்டி இருக்கிறது. அல்லாஹு அக்பர். தன்னுடைய உமிழ் நீர் துளி ஒன்றை விட்டார்கள். அந்த விஷம் போனதே. நம்முடைய உமிழ் நீருக்கு இந்த ஆற்றல் இருக்கிறதா? கந்தக் போர்க்களம், முக்கியமான போர்க்களம் கந்தக். கைபர் போர்க்களம், யூதர்களோடு போராட வேண்டிய போர்க்களம். முதல் நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே கொடி இருக்கிறது, வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. இரண்டாவது நாள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே கொடி, வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. இரண்டாவது நாள் இரவு பெருமானார் சொன்னார்கள், நாளை காலை சுபகுக்கு பிறகு ஒருவரிடத்திலே கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றியோடு வருவார், அவர் வெற்றியோடு வருவார். எல்லா சஹாபியும் தன்னைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீரத்திற்கே பேர் போன காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் நம்மிடத்தில் தான் கொடியை கொடுப்பார்கள் என்று இருக்க, கண்மணி நாயகம் சுபு முடிந்தவுடன் என்ன சொல்ல போகிறார்கள் என்று சஹாபாக்கள் எதிர்பார்க்க, ஐன அலி, எங்கே அலியும் கர்ரமல்லாஹு வஜஹ் என்று கேட்கிற பொழுது மூளையிலே கண்வழியால் முடங்கி போய் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் வர சொல்லுகிறார்கள், கொடியை அலியே உம்மிடத்தில் கொடுக்க போகிறேன். கண்ணே தெரியவில்லை நாயகமே. அஸ்மூத் என்று சொன்னால் கண்ணை மூடி வேதனை முடியல நாயகமே. பெருமானார் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து கண்ணிலே தடவினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறார்கள், புகாரியை நீங்கள் இரண்டாம் பாகத்தை புரட்டுங்கள், அதற்கு பிறகு மற்ற கண்ணை விட அந்த கண் பார்வை அதிகரித்திருந்தது என்று எழுதுகிறார்கள். உமிழ் எவ்வளவு ஆற்றல் படைத்தது. பெருமானாரை சராசரி மனிதர் என்று சொல்லிவிடலாமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வேர்வை. உலகத்தில் இருக்கிற தலைவர்களில் வேர்வை கூட பாதுகாக்கப்பட்ட தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தாஹா நபியை தவிர வேறு எந்த தலைவரையும் உலகம் கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை. வேர்வை பாதுகாக்கப்பட்ட தலைவர். ஒரு ஏழை சஹாபி ஒருவர் நாயகத்திடத்தில் எங்கள் வீட்டில் திருமணம் என்பார். என்ன வைத்திருக்கிறீர் என்று பெருமானார் கேட்கிறார்கள். ஒன்றுமே இல்லை நாயகமே, தன் வேர்வை துளியை பிடித்து கோடை காலத்திலே கொடுத்து இதை வீட்டிலே தடவு என்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார், தடவுவார், வீடு முழுக்க வாசனை, வீடு முழுக்க வாசனை. அதனால் அந்த வீட்டுக்கு பேரை பைத்துல் மூத்திகள். அந்த சகாபி மூத்தா போனதுக்கு பிறகு அதே வாசனை. அந்த வீட்டை வாங்கிடணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வப்பட்ட வீட்டை வாங்கிடணும் என்று வேகமாக துடித்து போய் கேட்ட திருகத்தை அள்ளிக்கொண்டு சென்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா வாங்குவதற்கு வீட்டுக்குள் செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வாங்கிவிட்டு வெளியே வந்தார். வாங்கிவிட்டு வெளியே வருகிறார்கள். முந்த முடியவில்லையே. உமர் ரலியல்லாஹு அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். முந்த முடியவில்லையே. பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த வேர்வையின் ஆற்றல். பெருமானார் யார்? நம்முடைய முடி. நம்ம முடியை நம்ம என்னைக்காவது பாதுகாத்து வச்சிருக்கிறோமா? பிறந்ததிலிருந்து ஆட்சியார் முடியை பாதுகாத்தே வச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு ஆட்சியார் பாதுகாத்து வச்சிருந்தாருந்தா லூஸ் கூட்டத்தில் சேர்த்துருவாங்க. முடியை எவனா பாதுகாப்பான இல்லையா?
ஆனால் அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. முடிக்கு கூட சணல் இருக்கிறது, சணல் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி இது எங்கிருந்து அவர்களுக்கு கிடைத்தது? எங்கிருந்து 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 கிடைத்தது? அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஹஜ்ஜுக்கு சென்று அந்த முடியை ஒற்றையடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே கொடுத்தார்கள். அந்த முடிதான் உலகமெல்லாம் பவனித்து வருகிறது. ஆசாரே ரசூலாக அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம். தாஹா நபியின் முடியின் ஆற்றல் என்ன தெரியுமா? அந்த ஆற்றல் தெரிந்தால் தானே அந்த முடியின் பவர் தெரியும். நிறைய பேருக்கு முடியின் ஆற்றலே தெரியலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 முடி மடியில கிடக்குது. அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே எடுத்துட்டு போய் தன்னுடைய வீட்டை வச்சுக்கிட்டாங்க. பெருமானாருடைய 2 முடிய மயில் தோகையெல்லாம் வச்சு நமக்கு பழக்கம் இருக்குல்ல, குட்டி போடும்ட்டு எடுத்துட்டு போய் புக்குக்குள்ள வைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியை எடுத்துட்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். வெளியே சென்று விட்டு வந்தால் குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது. முடி குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது, அழகான குரல். எங்கேன்னு தேடி பார்த்தா அந்த 2 முடி இருக்கிற இடத்திலிருந்து கேட்குது. ஓடி வந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. நாயகமே, ஒரு அதிசயத்தை கண்டேன். உங்கள் மடியிலிருந்து 2 முடியை எடுத்து சென்று வீட்டிலே வைத்தேன். ஆனால் குர்ஆன் ஓதுகிற குரல் அதிலிருந்து கேட்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் அலி, உங்களுக்கு தெரியாதா என்னுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஹாபிலான மலக்குகளை நியமித்திருக்கிறான் என்று தெரியாதா? ஹாபிலான மலக்குகள் பெருமானாரினுடைய முடிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் முழுக்க ஆய்வு செய்யுங்கள். மலக்குகள் ருக்கூவில் இருக்கிறார்கள், துதித்துக் கொண்டே, சுஜூதில் இருக்கிறார்கள், நின்று கொண்டே இருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள், எல்லாம் இருக்கு. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு எங்கேயாவது இருக்கா? மலக்குகள் ஹாபிலான குர்ஆனை மனனம் செய்த எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் ரசூலின் முடியிலே நியமித்துவிட்டார். குர்ஆனுக்கு அழிவில்லை, குர்ஆனுக்கு அழிவில்லை. அழிவில்லாத குர்ஆன் அண்ணலின் முடியோடு இணைந்திருக்கிறது. முடிக்கு அழிவு இருக்கிறதா? அண்ணலின் முடிக்கு அழிவில்லை அன்புக்குரியவர்களே. அதனால் தான் அது ஆசார் கியாமத் நாள் வரை அது நிலைத்திருக்கும், பயன் கொடுக்கும். அப்ப அதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையின் ஆற்றல் என்ன தெரியுமா? நம்ம கை மாதிரியா? நம்ம கையினுடைய ஆற்றல் என்ன? நாயகத்தின் கையின் ஆற்றல் என்ன? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொட்டி சுட்டுட்டு இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி ஜென்டில்மேனா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போனா வீட்டு வேலையும் பார்ப்பாங்க. போய் கத்திரிக்காய் இருக்கிறதுல இருந்து, அதனால ரசூலுல்லாஹி காலத்துல கத்திரிக்காய் சாப்பிட்டாங்களா? இருக்கு, சாப்பிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல போய் அவங்க ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க. ரொட்டியை தட்டி உடுக்க பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வேக வச்சு பாக்குறாங்க. ஒண்ணும் வேகல. என்ன நாயகமே வேக மாட்டேங்குது? அம்மா, உங்களுக்கு தெரியாதா என் கைப்பட்டதை நெருப்பு தொடாது என்று உனக்கு தெரியாதா? நெருப்பு தொடாது என்று உனக்கு தெரியாதா? அனசரலி அல்லாஹ் ஒரு துண்டு ரொம்ப காலமா வச்சிருந்தாங்க. மகனிடத்திலே கூட சொன்னார்கள், மகனே, இந்த துண்டை நீ பாதுகாத்துக் கொள். உன்னுடைய சொத்து போனால் பரவாயில்லை, உன் சுகம் போனால் பரவாயில்லை, எது போனாலும் பரவாயில்லை, இந்த துண்டை பாதுகாத்துக் கொள். என்னவாப்பா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு இந்த துண்டிலேதான் துடைத்தார்கள். ஒரு நாள் என் வீடு தீப்பிடித்து எரிந்தது, எல்லாம் கரைந்தது. பெருமானார் கை வைத்த இந்த துண்டு மட்டும் அப்படியே இருந்தது வாப்பா. அதனால் இதை நீ பாதுகாத்துக் கொள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்தின் ஆற்றல் என்ன? பெருமானார் கரமுயர்த்தினார், ஹிதாயத். பெருமானார் கரமுயர்த்தினார், ஹிதாயத். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? 4 தலைமுறை சகாபியாக இருந்தவர் ஒரே ஒரு சகாபி மட்டும்தான். 4 தலைமுறை. அவங்க அத்தா சகாபி, அவர் சகாபி, அவங்க புள்ள சகாபி, அவங்க புள்ள சகாபி. ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம், யாருக்கும் கிடைக்கவில்லை. அவர்கள் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஆரம்ப காலத்துல ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய வீட்டிலே
ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிற பொழுது கடுமையாக நையப்புடைக்கப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அடிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு மயக்கம் விட்டு விடுகிறார்கள். சொந்தங்கள் எல்லாம் கொண்டு போய் வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். மாலை நேரத்திலே கண் திறக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் திறந்தவுடன் கேட்டது, என் கண்மணி எப்படி இருக்கிறார்கள் என்று. கண்ணை பார்க்கல. மக்கமா நகரத்தில் ஆரம்ப கட்டம் என் கண்மணி நாயகம் எப்படி இருக்கிறார்கள், அங்க தாமா நபி வீட்டிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் அபூபக்கர் எப்படி இருக்கிறார்கள் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் அபூபக்கர் உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு பேராத பாருங்க, எனக்கு என் தாய் தகப்பன் முஸ்லிமாக, என் தாய் தகப்பனுக்கு ஹிதாயத்து வேண்டும், என் தாய் தகப்பனுக்கு ஹிதாயத்து வேண்டும் நாயகமே, நீங்கள் கரமுயர்த்துங்கள். படுத்த படுக்கையில் அடிபட்டு கிடக்கிறார்கள் கண்மணி நாயகம். அல்லாஹும்ம இஹ்தி உம்மா, அல்லாஹும்ம இஹ்தி அபா, யா அல்லாஹ் இவர்களின் தகப்பனுக்கும் தாயாருக்கும் ஹிதாயத்தை கொடு, ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்த கணம் அவர்கள் முஸ்லிமாகிறார்கள். இந்த கரத்தின் ஆற்றல் அரிசிக்கு சென்று அடுத்த நொடி அவர்களின் இதய கதவை திறக்கும் ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் கொண்டு சொல்லிக்கொண்டே செல்லலாம். கரம் உயர்த்தினால் எங்கோ இருக்கிற மேகங்களை இந்த கரம் கூட்டிக் கொண்டு நிறுத்திவிடும். பஞ்சமாக இருக்கிறது நாயகமே. இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமவாசி வர்றாரு, பஞ்சநாயகமே. கரம் உயர்த்தினார்கள். எல்லா மேகமும் ஒன்று சேர்ந்தது, கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. அடுத்த வாரம் அதே ஜனாபி வர்றாரு, வெள்ளம் போகுது நாயகமே. கரம் உயர்த்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை நின்று போனது. நபிய என்ன வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும்? அன்னையின் கண்கள் நம்முடைய கண்களை போன்றதா? விண்ணுக்கு மேலேயும் பார்க்கும், மண்ணுக்கு கீழேயும் பார்க்கும். மாத்தா நடந்த இடம் எங்கோ பெருமானார் இங்கு அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், என் சகோதரர் ஸைத் ஷஹீதாகிவிட்டார்கள். கொடியை ஜாஃபர் ரலியல்லாஹு பிடிக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். பெருமானார் கண்ணீர் மல்கத் சொல்கிறார்கள், என்னுடைய கொடியை இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பிடிக்கிறார்கள். அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். இப்பொழுது கொடியை காலித் இப்னு வலீத் தாங்கி பிடிக்கிறார்கள். வெற்றி காலிதோடு இருக்கிறது என்று மதீனாவிலே இருந்து கொண்டு முஅத்தாவை பார்த்த கண்கள், சாதாரண கண்கள் அல்ல, கண்மணி நாயகத்தின் கண்கள். இப்படியே பெருமானாரை வர்ணித்துக் கொண்டே செல்லலாம். அந்த வள்ளல் நபிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இவ்வளவு ஆற்றல் நிறைந்த நபிக்கு, இந்த உம்மத்திற்காக வேண்டிய வாழ்ந்த நபிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? இமாம் கத்தாலி சொல்லுவார்கள், மாதிகே ரசூலாக இரு, ஆஷிகே ரசூலாக இரு, தாபிகே ரசூலாக இரு, தாகிலே ரசூலாக இரு. முதல்ல ரசூலை புகழ் என்பார். புகழ் நாயகத்தை புகழாம அன்பிற்குரியவர்களை காதல் வராது. காதல் வராமல் பின்பற்ற முடியாது. பின்பற்றாமல் சொர்க்கம் நுழைய முடியாது. பெருமானாரை முதலில் புகழும் பண்பாடு வேண்டும் என்பார்கள். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் பெருமானாரை புகழ்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று ஜிப்ரீலிடத்திலே கேட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நாயகமா, என்னுடைய எல்லை எங்கே முடிகிறதோ அங்குதான் அண்ணலின் எல்லை துவக்கம் என்கிறார்கள். சிதறத்துல் முன்தஹாவுக்கு மேல என்னால போக முடியாது, என்னுடைய முடிவு அண்ணலின் துவக்கம். நாயகம் யார்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு இடத்துல கேட்டு பாருங்களேன், உங்க முதலாளியை பத்தி. நீங்க நம்மள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, 10 வருஷம் ஒரு இடத்துல இருந்து உங்க முதலாளியை பத்தி சொல்லுங்களேன். நல்ல இடத்துல வந்து சிக்கனு, சம்பளமே தர்றதில்லை, கொள்றான், என்னால முடியல, விடவும் முடியல, இழுக்கவும் முடியல, சொல்றா இல்லையா? ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். இதுவரை இத்தனை ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன், ஒரு நாள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை செய்தாய் என்று சொன்னதில்லை. அதோட ஒரு வரலாறு, ரொம்ப அதிசயமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸே இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது, போக முடியாது நாயகமே. பெருமானார் எழுந்து பேசுகிறார், அனஸ் ரலியல்லாஹு, அதெல்லாம் போக முடியாது நாயகமே.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே அனுசரிங்க உள்ளத்துல போகக்கூடாதுங்கிறது இல்ல, போகணும், ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும்னு போய் விளையாடுற இடத்த போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேணும்னே விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது, அனுசரிகள் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடியே போய் நான் வந்ததே தெரியாம அனஸ் ரலியல்லாஹு கண்ணை பொத்திக்கிட்டு நான் யார் வந்திருக்கேன் தெரியுதா, யார் வந்திருக்கேன் தெரியுதா என்று சொல்ல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரினுடைய வதனம் பட்டாலே தெரியாதா, குளிர்ச்சி வந்து விடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரும்பி பார்க்க, அனஸ் அந்த வேலையை நான் முடித்து விட்டு வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அனுமதி வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம முதலாளியா இருந்தா அன்னைக்கே சீட்டு கிழிஞ்சிரும் இல்லையா? இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான வரலாறு சொல்லுவார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சிகாலம். அனஸ் ரலியல்லாஹுவை அழைத்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குதிரைகளை பற்றி கேட்கிறார். குதிரை வளர்க்கிறது கூடுமா, குதிரையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வகை வகையான விதவிதமான குதிரைகள் இருக்குது, இந்த குதிரைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் என்று கேட்க, அனஸ் ரலியல்லாஹு ரசூலினுடைய வளர்ப்பு இல்லையா, குதிரை 3 காரணங்களுக்காக வளர்க்கலாம், குதிரை 3 காரணங்களுக்காக வளர்க்கலாம். அதில் 2 ஹலால், 1 ஹராம். போர்க்களத்திற்காக குதிரையை வளர்ப்பது பரலாய், போர் நடக்கும் காலம். தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயணத்திற்காக குதிரைகளை வளர்ப்பது சுன்னத். உண்மை போன்று பெருமைக்காக குதிரையை வளர்ப்பது ஹராம். அஜாஜ் உண்மை போன்று பெருமைக்காக குதிரையை வளர்ப்பது ஹராம். சொன்ன உடனே ஹஜ்ஜாஜுக்கு கடுமையான கோபம், வாழை எடுத்து உண்மை அடித்து விடுவேன், நான் பெருமைக்காக வளர்க்கிறேனா என்று அனஸ் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்ல, என் முடியை கூட உன்னால் வெட்ட முடியும். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் எனக்கு சாதிக்குல் அமீன் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆவை அனஸே நீ ஓதி வந்தால் கொடுங்கோல் அரசர்கள், கொடுங்கோல் எண்ணம் படைத்தவர்கள் தீங்கு உன்னை ஒன்றும் தொடாது என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் சொன்னதும் உண்மை, அந்த துஆவை நான் ஓதி வருவதும் உண்மை, என்னை யாரும் தொட முடியாது. இந்த அனஸ் ரலியல்லாஹுவுக்கு 10 வருஷம் ஒரு திரு ஹித்மத் பண்ணார் அப்பான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அனஸ் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகிற நேரத்துல அந்த துஆவை அப்பானுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுக்கிற பொழுது அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அண்ணலின் ஒரு சுன்னத்தை நான் மறைத்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் என்றார். பெருமானார் எனக்கு சொன்ன ஹதீஸை நான் மறைத்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அப்பா, நான் 10 ஆண்டு பணி செய்ததை போன்று நீ எனக்கு 10 ஆண்டு பணி செய்தாய், 10 ஆண்டுக்கு பரிசாக பெருமானார் எனக்கு கொடுத்த துஆவை உமக்கு நான் கொடுக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் நஃப்ஸி வ அஊது பிக்க அன் மாலி وأهلي وولدي. الله أكبر الله أكبر الله أكبر لا حول ولا قوة إلا بالله إن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. இதை யார் ஓதி வருகிறார்களோ, இதை யார் ஓதி வருகிறார்களோ எதிரிகளின் தீங்கு அவர்களை தொடாது என்றார்கள் கண்மணி நாயகம். நான் ஓதி வருவது உண்மை என்றார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எவ்வளவு உயர்வாக நினைத்து வைத்தார்கள், புகழ்ந்தே வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அல்லாஹ்வை ஒருவர் பார்க்க வேண்டுமா, அல்லாஹ்வின் ஜோதியை ஒருவர் பார்க்க வேண்டுமா, அண்ணலை பார்த்துக் கொள்ளுங்களே என்கிறார்கள் தர்ஜுமத்துல் புகாரி. புகாரி புகாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, தர்ஜுமத்துல் புகாரி அல்லாஹ்வின் நூரை பார்ப்பவர்கள் அண்ணலை பார்க்கட்டுமே. இவ்வளவு பெருமானாரை புகழாத யார் இருந்தார்கள்? அப்ப புகழ்தான் காதலாக மாறுகிறது. புகழ்ந்து 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 அது காதல் எப்படி மாறிச்சு? பெருமானாரின் மரணம், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரப்பிஹி யார் அவர்? அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரப்பிஹி யார் அவர்? அவரால் தான் இன்றைக்கு பாங்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பாங்கு உருவானது அவரின் மூலமாகத்தான். அவர் சொல்லுவார், அல்லாஹ் மத்ஹபில் பஸர் லா அன்துர் பாத ஹபீபி அஹதா. யா அல்லாஹ், என் பார்வையை போக்கிவிடு, ஹபீபை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்கள் வேறு யாரையும் பார்க்க கூடாது.
அந்த பேரொழியை கண்டதற்கு பிறகு இந்த கண்ணுக்கு ஒளி வேண்டாம் ரப்பே. இது ஐஷ், காதல். பெருமானாரின் மீது காதல் கொண்டு சகாபாக்கள் ஏராளம் ஏராளம். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? அகழ்போர், கந்தப்போர். சாதிபுன் உபாதா, சாதிபுன் முஆத் 2 பேர்களை அழைத்து இதற்கான பொருளாதாரம் வேண்டும் என்று தாகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிற பொழுது, மதீனாவில் இருக்காங்களா இல்லையா, 2 தலைவர்களிடத்திலேயும் அனுமதி கேட்கிற பொழுது 2 பேரும் அழுது கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணனை பின்பற்றுவதில் அவர்களுக்கு நீங்கள் யாரும் இருக்க முடியும்? நாயகமே, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு நாயகமே. இன்றைக்கு நாயகமே மதீனாவில் விளைகிற பேருக்கு தோட்டம் நிறைந்த பூமி மதுரா, மதீனாவில் விளைகிற ஒரு பேரித்தம்பழத்தை கூட நான் பணம் கொடுத்து வாங்காமல் சாப்பிட்டதில்லை நாயகமே, அல்லது விருந்தாக எனக்கு ஹலாலாக்கி கொடுக்காமல் நான் உண்பதில்லை நாயகமே. எல்லாத்தையும் ஹலாலாக்கி கொடுத்த நாயகமே, நீங்கள் கேட்டு நாங்கள் எதை இல்லை என்று சொல்ல எங்களையே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் நாயகமே, எங்களையே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் நாயகமே என்று 2 தலைவர்களும் சொல்லுகிறார்கள் என்றால் அண்ணனை பின்பற்றுவதில் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் என்ன? காரணம் புகழ்ந்து புகழ்ந்து காதலாகி பின்பற்றுதலாக மாறியது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள். பெருமானார புகழணும், அது காதலாக மாறணும், அது தாபியாக மாறும், அப்பதான் சுன்னத்தை பின்பற்ற முடியும், தாபியாகும். ஆனா இது எதுவுமே இல்லையே. அல்லாஹ் குர்ஆனிலே பெருமானாரை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? முதலில் நாயகத்தை நினையுங்கள் என்கிறான். யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும். பனி இஸ்ரவேலர்களே, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நினையுங்கள். நாயகத்தை விட பெரிய நிஅமத் உலகத்தில் இருக்கிறதா? பெருமானாரை முதலில் நினைத்து பார்க்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். அம்மாவி நிஅமத்தி ரப்பிக பஹதீர். இரண்டாவதாக அந்த நிஅமத்தை பற்றி பேச வேண்டும் என்கிறான் அல்லாஹ். நியாமத்தை பேசுங்கிற, அம்மாவி நியாமத்தி ரப்பிக்க பஹதீர் பேசு. மூன்றாவது அந்த நியாமத்துக்கு நன்றி செய் என்கிறான் அல்லாஹ். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். பெருமானாருக்கு செலுத்துகிற நன்றி என்ன தெரியுமா? சொல்லால் ஸலவாத், செயலால் சுன்னத். சொல்லால் ஸலவாத். பெருமானாருக்கு எவ்வளவு ஸலவாத் சொல்லி இருக்கிறோம்? நான் பெருமையோடு சொல்லுவேன். கீழக்கரையிலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க ஹஜ்ஜுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜியாரத்து செய்ய செல்லுகிற நேரத்தில், ஆயிஷா 72 லட்சம் முறை ஸலவாத்தை ஓதி வந்திருக்கிறேன், இதை ரசூலுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் என்றார்களே. 72 லட்சம். நாம நாயகத்துக்கு என்ன ஓதி இருக்கிறோம்? கௌசல்யா மொஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல். பெருமானாரின் ரவுலாவுக்கு முன்னால் 51வது வயதிலே வந்து நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பாட்டனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் துன்யாவிலே பதிவாக இருக்கிறது. நாயகமே, நாயகமே சொன்னது வழிமார்களின் தலைவர் சொல்லுகிறார்கள், நாயகமே உங்களின் மீது 1 கோடி ஸலவாத்தை ஓதி வந்திருக்கிறேன் நாயகமே. என் பாவம் கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே. என் பாவம் மழையின் துளியை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே. என் பாவம் மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே. உங்கள் பரிந்துரை இல்லை என்றால் நஷ்டமே நாயகமே என்றால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப நாயகத்தை பேசணும். அல்லாஹ் சொல்றான் நன்றி செலுத்தணும். 4வது விழா எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு கொண்டாடுங்கள். அல்லாஹு அக்பர். யார் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் செய்கிறான். அப்ப இந்த உம்மத்துக்கு நாயகத்திற்கு நன்றியாக ஸலவாத்தையும் சுன்னத்தையும் நிலைநாட்டுபவர்களாக இருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. 3வது குர்ஆன். அல்லாஹு அக்பர். அழியா வேதம் அல் குர்ஆனை நம் கரத்தில் பிடித்திருக்கிறோம் இல்லையா? குர்ஆன் நம்ம கரத்தில் இருக்கு. மிக உயர்ந்த வேதம் அல் குர்ஆன். ஒரு எழுத்து கூட மாறாத வேதம் அல் குர்ஆன். எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அதனுடைய கடமை என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். முதல்ல அல் குர்ஆனை பார்க்க வேண்டும். குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம். ஆனா குர்ஆனை பார்க்கிற இபாதத், இபாதத்துக்கு கூலி ஜன்னத்.
குர்ஆனை பார்க்க வேண்டும். இரண்டாவது குர்ஆனை ஓதணும். எப்படி ஓதுறது? பொதுமக்களாக இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுவது வாஜிப். நாம குர்ஆனை ஒரு ஜுசு ஓதுவது வாஜிப். ஆபிலாக இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு 3 ஜுசு ஓதுவது வாஜிப். ஐம்மாக்களாக இருப்பவர்கள் மன்சில் என்று சொல்லுவார்கள். 7 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிப்பது அவசியம். சஹாபாக்கள் 3 நாளில் ஒரு குர்ஆனை முடித்தார்கள். தாபீகள் 3 நாளில் ஒரு குர்ஆனை முடித்தார்கள். குர்ஆனினுடைய கடமை என்னைக்கு செஞ்சோமா? சின்ன சின்ன பையன் குர்ஆனோடு எப்படி தொடர்பு கொண்டிருந்தார் தெரியுமா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் காலத்தில் ஒரு சின்ன பையன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை எழுத்து கேட்ட தலை போயிடும். 9 வயசு பையன் உள்ள வர்றார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடத்துல அத்தத்தஹிதுன மசானி அல்லக்கும் தஹ்லுதூன், ஹஜ்ஜாஜ் இந்த அரண்மனையிலே நீண்ட காலம் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீரா? கபரஸ்தான் காத்திருக்கிறது. அத்தத்தஹிதுன மசானி, இந்த மாளிகைகளில் நீ நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டாயா? குர்ஆனுடைய வசனத்தை 9 வயசு சின்ன பையன் குட்டி பையன் ஓதுறத கேட்ட உடனே ஹஜ்ஜாஜினுடைய மனசே மாறிடுச்சு. குர்ஆனுக்கு தேர்ஜபர் போட்டவர் மனசே மாறிடுச்சு. தம்பி ஹபில்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கவாப்பா. ஹபிலன்னு சொன்ன பாதுகாத்தல். அந்த சின்ன பையன் ஹஜ்ஜாஜ பார்த்து சொன்னா, குர்ஆன் என்ன அழிஞ்சா போயிருக்கு நான் பாதுகாக்கன்னா? அது என்ன அழிஞ்சா போயிருக்கு நான் பாதுகாக்க? ஏற்கனவே பாதுகாப்பா தானே இருக்கு. அடுத்த வார்த்தையை போட்டாரு, மாத்தி போட்டாரு. ஜமாஅத்துல் குர்ஆன், தம்பி குர்ஆனை ஒண்ணு சேர்த்து என்று சொல்றியா? பிரிஞ்சா கிடக்கு, நான் ஒண்ணு சேர்த்து ஏற்கனவே ஒன்னா தானே இருக்குட்டான். அடுத்த வார்த்தையை மாத்தி போட்டாரு. தம்பி அஹ்கம்துல் குர்ஆன், குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா? ஏற்கனவே தீர்ப்பா தானே இருக்கு, நான் என்ன சொல்றதுக்குட்டான். சரி இன்னொரு வார்த்தையை மாற்றி போடலாமே. அப்ப இஸ்தல் ஹர்தல் குர்ஆன், குர்ஆனை நீ வெளிப்படுத்துகிறாயா? நஊது பில்லாஹ், அது என்ன முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது நான் வெளிப்படுத்துவதற்கு? ஏற்கனவே வெளிப்படையாத்தானே இருக்குட்டான். பேச முடியல, ஒன்னும் சொல்ல முடியல. 9 வயசு சிறுவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அசந்து போய், நீயே சொல்றா, என்ன வார்த்தைடா சொல்றது? எதை சொன்னாலும் மாற்றி பிடிக்கிற. அந்த சிறுவன் சொன்னான், அப்ப அவ்ஐத்தல் குர்ஆன் என்று கேள். வஹா என்றால் பாத்திரத்தில் தேக்கி வைத்தல் பொருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை வைப்பதற்கு என்று மனிதனுக்குள்ளே ஒரு பாத்திரம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பொருளை வைக்கிறதுக்கு வீட்டுல பாத்திரம் இருக்கு, இடம் இருக்கு. மசாலா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், நகை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம். இதே மாதிரி குர்ஆனை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் உள்ளம். குர்ஆனின் ஆழத்தையும் அளக்க முடியாது, உள்ளத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது. அளக்க முடியாத அந்த அரிசுல்லாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை வைத்திருக்கிறார். அதுதான் சொல்லி காட்டுறான் அந்த சின்ன பையன், உள்ளம் என்ற பாத்திரத்தில் எவ்வளவு குர்ஆனை தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள். ஹஜ்ஜாஜ் அசந்து போய், பெரிய ஆளா இருக்கிற நீயே, குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம் எது என்று கேட்க ஆயத்துல் குர்சி என்கிறான். சட்டென்று பதில் வருகிறது ஆயத்துல் குர்சி. அதிலே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் 50 பரக்கத்து இருக்கிறது. 2500 பரக்கத்தை மொத்தமா கொடுக்கிறது ஆயத்துல் குர்சி. தம்பி உனக்கு சட்டங்கள் நிறைந்த வசனம் குர்ஆனில் எதுப்பா இருக்கிறது என்று கேட்க, இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா, மொத்த இஸ்லாத்தையும் அல்லாஹ் இந்த ஒரு வசனத்திற்குள் இறக்கி கொடுத்து விட்டான் என்று சொல்ல, தம்பி ஐயோ ஆயத்தின் நாட்டுகள் குர்ஆனிலேயே நீளமான வசனம் எது? ஒரு அணு அளவு நன்மையை செய்தாலும் அதற்குரிய கூலி உண்டு, அணு அளவு தீமையை செய்தாலும் அதற்குரிய தண்டனை உண்டு. இப்படியே பேசிக்கிட்டே வந்து கடைசியில ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு மடக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். தம்பி சொர்க்கத்திலே எல்லோரும் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், குர்ஆன் பேசுகிறது, ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். அங்க கப்புசலம் கிடையாது. சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். பூமியிலே அவர்களுக்கு உதாரணம் உண்டா என்று கேட்க சட்டென்று பதில் சொன்னான் 9 வயது சிறுவன். ஏன் இல்லை? தாயின் வயிற்றிலே வாழுகிற குழந்தை சாப்பிடுகிறது, குடிக்கிறது, மலம் ஜலம் இல்லை. சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் உதாரணத்தை வயிற்றில் வாழுகிற குழந்தைக்குள் வைத்திருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அதனால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் கடமை, ரசூலின் கடமை, குர்ஆனின் கடமையை புரிந்து
வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. நாளைக்கு மீதமுள்ள 7 கடமைகளை பார்த்துக் கொள்ளலாம். கேட்டதின்படி அமல் செய்கிற வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.